தரமான ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணி தரமா இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்களோ அதை விட நல்லாவே இங்கிலீஷ் எக்ஸாம் எல்லாருமே சூப்பரா எழுதிட்டு வந்திருப்பீங்கன்ற அந்த நம்பிக்கையோட தான் இந்த வீடியோக்குள்ள போறோம். நம்மளோட லாங்குவேஜ் பேப்பர்ஸ் ரெண்டுமே எண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு வழியா தமிழையும் சரி இங்கிலீஷையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன மேஜர்? இந்த விஷயத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய சூப்பர் கைட் எந்த லெவல் வேலை செஞ்சிருக்குன்றது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வாங்கின எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருந்து மட்டுமே 90க்கு 89 மார்க் வந்துருச்சு. சேம் அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் 90 அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட 89-88 மார்க்ஸ் கேதர் ஆயிடுச்சு. அந்த 20 1 மார்க்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு 1 மார்க் மிஸ் ஆகி மீதி எல்லாமே அப்படியே கேதர் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு அழகான கொஸ்டின் பேப்பர் நம்ம பசங்க எல்லாமே சூப்பரா எழுதிட்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பசங்க இங்கிலீஷ்ல சென்டம் எடுக்கவே வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கொஸ்டின் பேப்பரை நம்ம பசங்க எழுதிட்டு வந்துட்டாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்றது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு அழகான கொஸ்டின் பேப்பர் நல்லபடியா பசங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. இதோட நம்மளுடைய அந்த லாங்குவேஜ் பேப்பர் எல்லாம் ஒரு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நம்மளுடைய மேஜர்ஸ் நம்ம போக போறோம். மேஜர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 2 சப்ஜெக்ட். ஃபார் சயின்ஸ் குரூப்புக்கு கெமிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்டன்சி. ஓகேவா? இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம தொடர்ந்து எல்லா விதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். நம்ம முன்னாடியே சொன்னதுதான் 12th இருக்கட்டும் 10th இருக்கட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கிட்ட சூப்பர் கைடுன்றது அவைலபிளா இருக்கு. தமிழ் 12th தமிழ் வாங்காதவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சார் சாரி சார் நீங்க சொன்னீங்க நாங்க வாங்கலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் அது ஒரு இங்கிலீஷ் சூப்பர் கைட கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் 2000 பேர் கிட்ட வாங்கிட்டாங்க. இங்கிலீஷ் சூப்பர் கைட் வாங்கினவங்க எல்லாருமே சூப்பரா எழுதியிருப்பாங்க. கண்டிப்பா பக்காவா எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் சூப்பர் கைட தமிழை விட அதுக்கப்புறம் அடிஷனலா இன்னொரு 1 மார்க்ஸ். ஏன்னா தமிழ்ல நமக்கு ஒரு சில 1 மார்க் மிஸ் ஆச்சுல, அது மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சூப்பர் கைட்ல நாங்க இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் எல்லாம் பண்ணோம். அது பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பசங்க தான் கொடுத்தோம். சூப்பரா தரமா வந்துருச்சு. இப்ப நம்மளுடைய மேஜர் கோட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஜர் கோட் சப்ஜெக்ட். இந்த மேஜர் கோட் சப்ஜெக்ட்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதுதான் உங்களை காலேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் தான் உங்களுடைய கட் ஆஃப் தீர்மானிக்கக்கூடிய சப்ஜெக்ட். அவ்வளவு இம்பார்ட்டன்டா தம்பி தங்கிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரக்கூடியது சயின்ஸ் குரூப்புக்கு கெமிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தா அக்கௌண்டன்சி. இந்த வீடியோ ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கான அந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்கான வீடியோ. 3 days இருக்கு நமக்கு. ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கும் 3 days லீவு, அக்கௌண்டன்சிக்கும் 3 days இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3.5 days நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அதனால நமக்கு மொத்தம் எத்தனை நாள் 3.5 days வச்சுக்கலாம். இந்த 3 daysல நம்ம அக்கௌண்டன்ஸ்ல எப்படி 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், அக்கௌண்டன்சிக்கு சூப்பர் கைட் இருக்கா இல்லையா அப்படின்ற காமனான டவுட் வந்திருக்கும். நம்ம கிட்ட அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டுக்கான சூப்பர் கைட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சயின்ஸ் குரூப் பசங்க நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த வீடியோ கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ஸோட அந்த வீடியோ மேக் ஆகிட்டு சீக்கிரமா அந்த வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. அதுல கெமிஸ்ட்ரி சூப்பர் கைட் பத்தி முழு டீட்டெயில் இருக்கும். இப்ப இந்த அக்கௌண்ட் சூப்பர் கைட் என்ன அப்படின்றது ஒரு சின்னதா சொல்லிட்டு நம்மளுடைய பிளான் சொல்ல போறேன். 3 daysல நம்ம எப்படி 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது. வி ஆர் த அக்கௌண்ட்ஸ் டீச்சர். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் டீச்சரா எங்களுடைய பிளான் என்ன? 3 days 3.5 days இன்னைக்கு ஈவினிங் வச்சுக்கிட்டா கூட ஓகேவா? இந்த 3.5 daysல அக்கௌண்ட்ஸ்ல செட்டம் சாத்தியமா? நீங்க எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் கால்குலேட்டர் அலர்ட். ஓகேவா? அதை விட ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு என்ன சந்தோஷம் கிடைக்குன்னா, எல்லா வருஷமும் நிறைய பசங்க சென்டம் விடுறது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 98 எடுத்திருப்பான். அந்த 100 சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரி 90க்கு பாத்தீங்கன்னா 88 89 எடுத்திருப்பான், 87 எடுத்திருப்பான். ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க. அவங்க அடிச்சு சொல்லுவாங்க பசங்க சார் இல்ல சார் நான் சென்டம் எடுத்திருப்பேன், இல்ல நான் கண்டிப்பா எடுத்திருப்பேன், ஸ்கேன் காப்பி வாங்கல. ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்தோம்னா அந்த 1-2 மார்க் எங்க போயிருக்கும் பாத்தீங்கன்னா 1 மார்க் கூட 21 மார்க் எடுத்துருவாங்க பிள்ளைங்க பட் ஆனா இந்த ஸ்டெப்ஸ்ல ஓகேவா, இந்த ஃபைனலா கொடுக்கக்கூடிய டேலில ஓகேவா, இந்த மாதிரி இடங்கள்ல கால்குலேஷன்ல முக்கியமா எல்லா பசங்களும் பண்ணக்கூடிய பிரச்சனை கால்குலேஷன். ஓகேவா? இந்த கால்குலேஷன்ல தான் எல்லாருமே டோட்டலா மிஸ்டேக் விட்டுருப்போம். நம்ம ஸ்கேன் காப்பீஸ் வாங்கி பார்த்தோம்னா எங்களுடைய இன்ஸ்டியூட்லயே ஒரு 2-3 பசங்க அந்த மாதிரி சென்டம் இழந்திருப்பாங்க. நிறைய பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் 2-3 பேர் அந்த மாதிரி சென்டம் இழந்திருக்காங்க. ஓகேவா? எவ்ரி இயர்ஸ் இது நடக்குது. அது காரணமே அந்த கால்குலேஷன். அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம். ஏன்னா கவர்மெண்ட் நமக்கு எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா 12th அக்கௌண்டன்சிக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன
எல்லாரையும் விடுறாமாமா ஜூட்டுன்ற மாதிரி நம்மளால ஈஸியா அக்கௌண்ட்ஸ்ல செட்டம் எடுக்க முடியும். என்ன லாஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸ்க்கு 5 நாள் லீவ் விட்டாங்க, இந்த வருஷம் 3 நாள் தான் லீவு. இன்னைக்கு ஈவினிங் சேர்த்துக்கிட்டோம் 3.5 days. ஆனாலும் இந்த 3 daysக்குள்ள எப்படி அக்கௌண்ட்ஸ்ல செட்டம் எடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேவா, இந்த 3 daysக்கும் அக்கௌண்ட்ஸோட 1 மார்க், ஓகேவா, 1 மார்க், அப்புறம் அக்கௌண்ட்ஸோட 2 மார்க், அக்கௌண்ட்ஸோட 3 மார்க், ஓகேவா, அக்கௌண்ட்ஸோட 5 மார்க். அதாவது 5 மார்க்னா 7 into 5, ஓகேவா, 35 மார்க்கும் எப்படி வாங்குறது, ஓகேவா, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி, ஓகேவா, எந்தெந்த சாப்டர் கோல்டன் சாப்டர்ஸ், எந்த சாப்டர்ஸ் நம்ம போட்டா 10 சாப்டர்ல எந்த சாப்டர்ஸ் போட்டா நமக்கு அந்த 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியும்ன்ற அந்த முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் 2 மார்க் அண்ட் 3 மார்க் சம்ஸ், 2 மார்க் அண்ட் 3 மார்க் கூட தேரி பார்ட். சம்ஸ் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு தேரி அண்ட் சம்ஸ்ல 2 டிவைடா பிரியுது. ஓகேவா, இதுல நம்ம தேரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கேதர் பண்ணிருக்கோம், வித் சம்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கேதர் பண்ணிருக்கோம். ஓகேவா, இதுல 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல வரக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின்ஸ், எல்லாருக்கும் டஃப் அண்ட் டைட்டா இருக்கக்கூடிய அந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்காக மேக் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இது மட்டுமா, 5 மார்க்ல எவ்ரி இயர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தேரி கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா, 2 மார்க்ஸ் மட்டும் நிறைய இந்த தேரி எல்லாம் சேர்ந்து தனியா ஒரு பிடிஎஃப், எல்லாமே சேர்ந்து எல்லாமே இது எல்லாம் நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது மொத்தத்துக்கும் ஆன்சரா 240 பேஜ்ல இருக்கு. அதுதான் இங்க ரியல் 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 சூப்பர் ஹிட்டான சூப்பர் ஸ்டாரே அதுதான் நம்மளுடைய சூப்பர் கைடு. தயவு செய்து சொல்றேன், நீங்க 12th தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷ்க்கு வாங்காதவங்களும் பரவாயில்ல, இது மேஜர் சப்ஜெக்ட். 150 ரூபாய்க்காக பார்க்காத யாரும் உடனே பை பண்ணுங்க. ஸ்கிரீன்ல என்ன வர போகுதுன்னா 2 ஜிபே நம்பர் வரும். ஓகேவா, அந்த ஜிபே நம்பருக்கு உங்களால ஜிபே பண்ண முடியல, சம்டைம்ஸ் லிமிட் இல்ல அப்படின்னு காமிச்சிச்சுன்னா நீங்க அதுல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சார் லிமிட் முடிஞ்சு சொன்னீங்கன்னா வேற ஒரு ஸ்கேனரோ இல்ல வேற ஒரு ஜிபே பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்க 150 rupees ஜிபே பண்ணி உடனடியா அக்கௌண்ட்ஸ் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. வாங்கி சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணாருங்க. அந்த 240 இந்த 240 பக்கத்துக்குள்ளதான் மொத்த சர்வைவல் இருக்கு. கம்பல்சரில இருந்து A to H 1ல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கேன். மொத்தமும் இருக்கு. இது சாதாரண ரெடி பண்ணல, ஒரு 5-6 அக்கௌண்ட்ஸ் டீச்சர் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட இந்த அதிபயங்கரமான அக்கௌண்ட்ஸ் கைட், பயங்கர வர்த்தபிள். இது அப்கிரேட் வெர்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகேவா, 12th சென்டம் எடுக்க வைக்கணும். ஏன்னா நான் தான் சொல்லல, எவ்ரி இயர் எங்க கிட்ட 1-2 பசங்க மிஸ் ஆயிரும் சென்டம் கிட்ட ஆனா இந்த வருஷம் நம்ம பசங்க சென்டம் எடுத்து ஆகணுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா உருவாக்கியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அவைலபிள் இல்ல. வேணும்னா நீங்க தமிழ் மீடியம் பசங்க இந்த இங்கிலீஷ் மீடியம் வாங்கி அதுல இருக்க சம்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். சம்ஸ்ல என்ன டிஃபரெண்ட் இருக்கு, சம்ஸ் தேரி தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபைண்ட் ஆகும். ஓகேவா, மத்தபடி எல்லாமே வேணா தேரி வேணா தமிழ் மீடியம் பசங்களுக்கு நாங்க வேற பிடிஎஃப் வேணா நாங்க தரோம். ஓகேவா, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அக்கௌண்ட்ஸ். ஓகேவா, அது கம்பல்சரி கிடையாது தமிழ் மீடியம் பசங்க. ஆனா தமிழ் மீடியத்துக்கு உங்களுக்கு அவைலபிள் இல்ல, அது தெளிவா சொல்லிடுறேன். அப்ப நீ வாங்கிட்டு எனக்கு இதுல வேஸ்டா பேர் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, அதே முக்கியமா சொல்லிடுறேன். சரி, ஓகே, அக்கௌண்ட்ஸ் மட்டும் தானே அப்படின்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆல்சோ அவைலபிள். என்ன கேட்டா பெஸ்டா பேலன்ஸ் இருக்கனுடைய 4 மேஜர் இருக்கும். 600 ரூபாய் கட்டி அழகா வாங்கிட்டு போயிட்டு எவ்வளவோ செலவு பண்றீங்க, வாங்கிட்டு போறது நல்லது. சரி, ஓகே, இந்த 3 days சூப்பர் கைட் என்னன்னு சொல்லிட்டு இந்த 3 days 3.5 days நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 out of 90 அப்படின்றது அக்கௌண்ட்ஸ்ல சாத்தியமான விஷயம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் நமக்கு கால்குலேட்டர் இருக்கு மக்காவா. சரியா, இந்த ஒரு விஷயத்துல நமக்கு 10 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகேவா, 1 மார்க் 20, 2 மார்க் 7 எழுதணும், 3 மார்க் 7 எழுதணும், 5 மார்க் 7. இதுல 2 மார்க்ல ஒரு கம்பல்சரி, 3 மார்க்ல ஒரு கம்பல்சரி இருக்கு. ஓகேவா, இப்ப இந்த 1 மார்க் 7 இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் எந்த செக்ஷன் படிக்க போறோம்? பட் இன்னைக்கு ஈவினிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி 3.5 days தான். இன்னைக்கு டே சேர்த்து ஆஃப் டேஸ் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகேவா, இந்த 3.5 days நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறது 5 மார்க். ஓகேவா, ஏன்னா 2 மார்க் 3 மார்க் ஈஸியா நம்மளால போடுற முடிச்சிடும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 5 மார்க். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நாளைக்கு கூட நம்ம எப்படி என்ன பண்ணிடணும், 5 மார்க்கையும் another than 1 மார்க்கையும் முடிச்சிடும். ஏன்னா 1 மார்க் பாத்தீங்கன்னா நம்ம புக் பேக்ல 98 1 மார்க் தான் இருக்கு. மொத்தமா டோட்டலா அக்கௌண்ட்ஸ்க்கு புக் பேக்ல பாத்தீங்கன்னா 10 சாப்டர் சேர்த்து 98 1 மார்க் தான் இருக்கு. எல்லாரும் ஒண்ணு கேட்கலாம், 98 1 மார்க் புக் பேக்ல இருந்து 98 இருந்து 20 வந்துருப்பா, மேக்ஸிமம் 18. ஓகேவா, சம்டைம்ஸ் 19 கூட வந்துரும். ஓகேவா, அப்ப அந்த 1 or 2 1 மார்க்ஸ் என்ன பண்றது கேள்விப்பீங்களா? நம்மளுடைய சூப்பர் கைட்ல அதுக்காகவே 1 மார்க்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதையும் பாத்துட்டீங்கன்னா 21 மார்க்ஸ் பார்த்திருக்கோம். அப்ப இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நாளைக்குள்ள மொத்த 5 மார்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
மொத்த 10 சாப்டர்ல. ஓகே, அப்ப உடனே கேட்பீங்க சார் 10 சாப்டர் ஓகேவா, எவ்வளவு எக்ஸாம்பிள் எவ்வளவு எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு, எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணு கேட்பல. அதுக்காகவே தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சூப்பர் கைட் மேக் பண்ணிருக்கோம். அதுல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் கேதர் பண்ணி வச்சிருக்கோம். அதை மட்டும் போட்டாலே போதுமானது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் நான் சொன்னல 5 மார்க்ல ஒரு தியரி கேட்பான்னு சொல்லி, ஓகே அதே மாதிரி ஏன்னா உங்க அக்கௌண்ட்ஸ் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம் 3 days சம்ஸும் நம்ம பார்க்கணும், த சேம் டைம் தியரி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பேர் வீடியோல பார்க்கலாம், சைட்ல பார்த்து பேசுற மாதிரி கண்டு இல்ல ஓகேவா. ஏன்னா அது என் தம்பி தான் அங்க உட்காந்துட்டு இருக்கான். என் தம்பி ஆல்சோ இஸ் அக்கௌண்ட்ஸ் டீச்சர் ஓகேவா. ஆக்சுவலா நானும் அக்கௌண்ட்ஸ் தான், பட் இருந்தாலும் அவர் வந்து MBA MCOM ஓகேவா, இஸ் அக்கௌண்ட்ஸ் டீச்சர் ப்ரொஃபஷனல் ஓகேவா. அதனாலதான் அவர் என்ன கைட் பண்ணுகிறாரு. இதுக்கப்புறம் நிறைய அக்கௌண்ட்ஸ் வீடியோ அவரும் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்து ஒரு அக்கா அவங்களும் அக்கௌண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு அடுத்து போடுவாங்க. சரியா சரிமா. அண்ணா சொல்றபடி இன்னைக்கு டேல இருந்து நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும், 5 மார்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடியுமா கேட்டா கண்டிப்பா முடியும். ஓகே கரெக்டா போடுங்க ஓகேவா. இன்னைக்கு நைட் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 11-12 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் நீங்க அக்கௌண்ட் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 5 மார்க்ஸ் எல்லாம் ஓகேவா, 5 மார்க்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிங்க. 12 மணிக்கு அப்புறம் தூங்கிட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 7 அந்த மாதிரி எந்திரிச்சிங்க. ஒரு 7 hours தூக்கம் போதும் ஓகேவா. எந்திரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 8-9 மணிக்கு உட்காந்துச்சுன்னா ஃபுல் டே ஓகேவா நான் ஸ்டாப்பா என்ன பண்ணுங்க 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படியாவது நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு ஒரு 6-7 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா 1.5 நாளுக்குள்ள இந்த 5 மார்க் 1 மார்க் இல்ல சம்டைம்ஸ் 1.5 நாள் ஃபுல்லா சம்ஸ் போகுது அப்படின்னா அடுத்த நாள் இயர்லி மார்னிங் 98 1 மார்க் தான் இருக்கு. நீங்க ஹாஃப்லிக்கு 1 மார்க் படிச்சிருப்படா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு 1 மார்க் படிச்சிருப்ப 98 1 மார்க் ஈஸியா படிச்சிடலாம். அது சீக்கிரம் 1 மார்க் படிச்சுட்டு அடுத்த நாள் நீங்க டைரக்டா போக வேண்டிய செக்ஷன் வந்து 3 மார்க். நான் இன்னொன்னு சொல்றேன், இப்ப இதுல என்ன சொல்றேன்னா இப்ப சம்மனி பார்க்கும்போது இப்ப 5 மார்க்னா என்ன சொல்ற ஒரு 5 மார்க் தேரியும் சேர்த்து படிச்சிடணும். அதே மாதிரி 3 மார்க்கும் போகும்போது தேரி அண்ட் சம் சேர்த்து முடிக்கணும். இதை முடிச்சுட்டு இதை தனியா டைம் பத்தாது முடியாது. அதனால கரெக்டா ஒரு பாட்டை கரெக்டா முடிச்சிரு. 7 அது 3 மார்க்ல 3 மார்க் எல்லாம் அந்த 1 டே போட்டு அடுத்த நாள் ஃபுல்லா என்ன பண்ணிடு 2 மார்க் இயர்லி 2 மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இது நிறைய இருக்கு. ஆனா நம்ம இம்பார்ட்டன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் போட்டு பார்த்தா 3 days கம்மி தான் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு. பட் வேற வழி இல்ல. அதெல்லாம் கடை போட்டோம்னா அக்கௌண்ட்ஸ் இதுல என்ன கேட்டா இந்த 3 daysல மேக்ஸிமம் நீ வந்து ஒரு 2 அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணு. இது என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ். நான் 12th அக்கௌண்ட்ஸ் படிக்கும் பொழுது 198 மார்க் 198 மார்க் நான் அக்கௌண்ட்ஸ்ல எடுத்தேன். எங்க 2 மார்க் நான் விட்டுட்டு பார்த்தேன்னா என்னுடைய கால்குலேஷன் தான் விட்டுட்டேன் ஓகேவா. என்னுடைய கால்குலேஷன் தப்பா போடுறது ஸ்டெப்ஸ்ல எனக்கு மார்க் இப்படி என்ன பண்ணிட்டாங்க ஃபைனல் ஆன்சர் தப்பா சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க எனக்கு மார்க் குறைச்சி போட்டுட்டாங்க. நான் வந்து என்னுடைய 198 தான் வந்துச்சு. ஏன் அந்த இடத்துல நான் தப்பு பண்ணல அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஃபுல்லா போட்டு பார்த்துட்டாங்க அது பண்ணல. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, இவனே கேட்கலாம் சார் நீங்க சொல்ற பிளான் பண்ணி 3 நாளே 10 மொத்த சம்ஸ் இதுல நீங்க 2 எக்ஸாம் எழுதி பாருங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா 5 மார்க் பிராக்டிஸ் பண்ணிட்டு 1 மார்க் ஒரு எக்ஸாம் எழுது அடி 2 மார்க் உங்களுக்கு தெரியும். அதனால இதை ஃபாலோ பண்ணு. இந்த பிளான் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கெட் 90 out of 90 ஷுவர் ஓகேவா. பட் புக் புல்லா இருக்கிற எல்லா சம்ஸையும் போட்டீங்கன்னா 5 நாள்ல 10 நாள் கூட அக்கௌண்ட்ஸ் பத்தாது. அதுக்காக தான் இந்த சூப்பர் கைட் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே உங்களுக்காக கேட்கறது வித் ஆன்சரோட வச்சிருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, அக்கௌண்ட்ஸுக்கான சூப்பர் கைடை வாங்காம வீணாக்கிறாத. ஜஸ்ட் 150 rupees தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உடனடியாக என்ன பண்ணிக்கோங்க, அந்த கைடை வாங்கிக்கோங்க. ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பரா இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரா இருக்கட்டும், 2 நம்பர் கொடுத்துருப்போம். 2 நம்பருக்கும் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு வந்துச்சா அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் சார் லிமிட் முடிஞ்சிருச்சு சொன்னீங்கன்னா வேற ஒரு ஸ்கேனரோ அல்லது வேற ஒரு நம்பரோ கொடுப்பாங்க. அதுக்கு பே பண்ணிக்கோங்க. ஒன்லி அவைலபிள் ஃபார் PDF மட்டுமே தான். PDF தான் இருக்கு, புக்லெட் கிடையாது. சேம் அதே டைம் தமிழ் மீடியம் கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தான் ஓகேவா. தெளிவா சொல்லிட்டு நினைக்கிறேன். அக்கௌண்ட்ஸ்ல நாங்க சொல்றதை மட்டும் கேளுங்க. எங்க இன்ஸ்டியூட்ல வருஷத்துக்கு 1-2 பேர் சென்டம் எடுக்கிறாங்க ஓகேவா. நாங்க சொல்றதை கேட்டீங்கன்னா 90 out of 90 அக்கௌண்ட்ல சாத்தியமான விஷயமானு கேட்டா சாத்தியமே தான் ஓகேவா. நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் வீடியோல பார்த்தலவா. தேங்க்யூ.